அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது எல்லாம் ஒரு 2 அணா பதிவு, ஒரு 4 அணா பதிவு. 1919, 1920 ஒரு 4 அணா பதிவு. காயின்ஸ் ஃபுல்லாக யூஎன்சி கிடையாது. ஆனால் வெரி ரேர் கலெக்ஷனு, ரேர் காயின். ஒவ்வொரு நாணயமும் 1500 to 3000, 2000 to 4000 வரைக்கும் ஏலம் போகிறது மாதிரி போயிட்டுருக்கு. வெரி ரேர் காயினு, ரேர் மின்ட்டு, ரேர் இயரு, கொஞ்சம் காஸ்ட்லியான காயினு. நான் கொடுக்குறது எல்லாம் கலந்து கொடுக்குறதுனால சில நாணயங்களில் விலை ஏற்றம் இறக்கம் இருக்கிறதுனால இந்த 19, 20 கொஞ்சம் ரேர். 19 ரேரு, 20 ரொம்ப ரேர் காயினு. ஒரிஜினல் காயின் கிடைக்க மாட்டேங்குது. இதே 4 அணா வெறும் 200 300 கொடுக்குறாங்க, காயின் ஃபேக் காயின். 8 அணாவை வெறும் 200 300 1000 வரைக்கும் கொடுக்குறாங்க, அது ஃபேக் காயின். 8000 தாண்டணும். கண்டிஷனை பொறுத்து 10,000 12,000 வரைக்கும் போகும். 8 அணான்னு போட்டிருந்தால் மட்டும் அது 8 அணா கிடையாது. அதுபோல் ரொம்ப விலை குறித்து கொடுத்தா அது ஃபேக் காயின் வாங்காதீங்க. நல்ல கண்டிஷன் உள்ள நாணயம், நல்ல நாணயம், ஒரிஜினல் நாணயம் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான். விலை மலிவாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி எங்கேயும் போய் யாரும் ஏமாற வேண்டாம். கண்டிஷனும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது மேக்சிமம் இருக்கிறதில்ல கண்டிஷனாக பார்த்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லா நாணயமுமே இந்த விலை ஏற்றத்தாழ்வு இருக்கிறனால நான் சராசரியாக எல்லாத்தையுமே வெறும் 250 கொடுக்கேன். இது சோல்டு நண்பருக்காக வேண்டி. இது மாதிரி இன்னொரு ஒரு செட்டு தர முடியும். அந்த ஒரு செட்டுலேயும் 19, 20 4 அணா இல்லை. இது என்னுடைய 25 வருஷத்துக்கு முந்தி கலெக்ஷன் பண்ணது. அதுக்கப்புறம் வாங்கினாலும் 500, 600, 700 கிடைக்குது. காயின் வெரி வெரி கண்டிஷன் கம்மியான காயின். அதை வாங்கி நம்ம சேல் பண்ண முடியாது. இது எனக்காக வேண்டி என்னுடைய கலெக்ஷனில் வச்சுருந்தேன். 2 தான் வச்சுருந்தேன், ஒன்று தான் வச்சுருந்தேன். கொடுக்கக்கூடாது அப்படின்னு வச்சுருந்தேன். இன்றைக்கி அது சோல்ட் ஆயிடுச்சு. இது எல்லா இயர்லேயும் ஒன்று வச்சுருக்கேன். இடையில இயர் இல்லாமலும் இருக்குது. ஒரே நாணயம் இதில் 10,000 12,000 இருக்குது, 7,000 இருக்குது. இது நான் ஒரு 200 ரேட்டு போட்டு நான் வாங்கினதுனால 50 ரூபா கூட வச்சு 250 சேல் பண்ணுறோம். அதிகபட்சம் இன்னும் ஒரு செட்டு இருக்கும், அவ்வளோதான். அதுவும் என்னோடய கலெக்ஷனில் இருக்கிறதா, அது ஒன்று லாஸ்ட்டு கலெக்ஷன். 1 அணா, 1/4 அணா, அரை பைசா, 1 பீஸு இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கிது. இப்போ புதுசாக புக்கு வந்ததுக்கப்புறம் எந்த நாணயமும் யார்கிட்டையும் வாங்க முடியலை. அப்படியே ஸ்டாக் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நாணயங்களின் விலை கொடி கட்டி பறக்குது. வாங்கவும் முடியலை, விற்கவும் முடியலை. இது ஒரு குட் கலெக்ஷனு, ரேர் கலெக்ஷனு. கிடைச்ச ஈயரே தான் மறுபடியும் இருக்கே தவிர எந்த ஈயர் இல்லையோ அந்த ஈயர் கிடைக்க மாட்டேங்குது. விசாரித்தா சார் 1000 ரூபா தரீங்களா அப்படிங்கிறாங்க. நம்ம 200 மேலே வாங்கினா நமக்கு கட்டுப்படி ஆகாது. 200 வரைக்கும் நான் தருவேன். ஒரு நாணயம் 200 வரைக்கும் நான் தருவேன். 250 குறையாமல் கொடுப்பேன். அது எத்தனை நாணயம் இருந்தாலும் நான் எடுத்துக்கிற தயாராக இருக்கேன். காயினோட கண்டிஷன் நல்லா இருக்கணும். சில ஈயர்களை கொஞ்சம் காயின்ஸ் கண்டிஷன் கம்மியாக இருக்குது. சில இயர்கள் குட் கண்டிஷனாக இருக்குது. இதிலலாம் இனிமேல் நீங்கள் யூஎன்சி வாங்கிறது கஷ்டம், கிடைக்காது. இதே நாணயத்தை ஃபுல்லாக மிஷினில் விட்டு கிளியர் பண்ணி அதை யூஎன்சி அப்படின்னு சொல்லி பொய்யா விற்றா வாங்கிக்கிடலாம். இது ஒரிஜினலு, எந்த ஆசிட்டும் போட்டு விளக்காதது. கையில் எப்படி கிடச்சிச்சோ அப்படியே விபூதி வச்சு தேய்ச்சி லேசாக பாலிஷ் பண்ணி ஃபோல்டர் போட்டு வச்சுருக்கேன். ஒரு சின்ன வருஷத்தை மட்டும் பார்ப்போம். 1918, 19, 25, 29, 35, 35 நல்ல ஃபுல் கண்டிஷன், 100% கண்டிஷன். 35 இதுக்கு மேலே கண்டிஷனாக இந்த இயர் உள்ள காயின் கொடுக்க முடியாது. எல்லாமே பிரிட்டிஷ் இந்தியா, எல்லாமே சார்ஜ் 5th and 6th கிங் எம்பரர், எல்லாமே ஆஃப்டர் ஃப்ரீடம், சுதந்திரத்துக்கு முன்பாக உள்ளது. 1935, 1936, 39,
40, 41, 42, 43, 44, 45, 46, 47 சுதந்திரம் அடைகிற வரைக்கும் 47. எல்லாமே குட் கண்டிஷனாக இருந்தால் ஒவ்வொரு காயினும் 1000 ரூபா. 45, 44, 43 கொஞ்சம் கண்டிஷன் கம்மி, 42 நல்ல கண்டிஷன்னு, 41 கொஞ்சம் கண்டிஷன் கம்மி, 40 நல்ல கண்டிஷன்னு. இருக்கிறதுல நல்ல நாணயங்களாக எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து முதல்ல இயர் வைஸாக நீங்கள் முதல்ல வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுலேயே உங்கள்கிட்ட இருக்கிற நாணயத்துலேயே வெரி குட் கண்டிஷன் கிடைக்கிற சமயம் அதை எடுத்து இதில் வச்சுட்டு இந்த நாணயத்தை நீங்கள் என்கிட்டே கூட கொடுத்துடலாம். நான் கொடுக்குன்ற விலைக்கே என்கிட்ட கொடுத்துடலாம். இப்போ இயர் வைஸாக வாங்கி ஒரு செட்டை வச்சுக்கோங்க. கிடைக்க மாட்டேக்கு ரொம்ப வெரி 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 டிமாண்டு. 2 அன்னாஸ் மட்டும் டிமாண்டு, மற்றது எல்லாம் கிடச்சிடும். இந்த 2 அன்னாஸ் நான் இப்போ வலைத்தளத்தில் போய் செக் பண்ணேன். எல்லா நாணயமே 1000 ரூபாய்க்கு மேலே தான். 1500 3000 வரைக்கும் எல்லா நாணயமே போயிட்டுருக்கு. அப்படி ஒரு 300 400 போட்டிருந்தாங்கன்னா கண்டிஷன் கம்மியாக இருக்குது, நல்ல கருப்படிச்சு போய் ரொம்ப பிளாக் கலரில் இருக்குது. இந்த மாதிரி உள்ள ஒரு கண்டிஷனு இந்த விலைக்கு கிடைக்கிறது மிகவும் சிரமம். அழகான ஒரு கலெக்ஷனு. இந்த 2 நாணயங்கள் தவிர இந்த நாணயங்கள் வேண்டுமென்றால் இன்னும் ஒரு செட்டு இருக்குது, வாங்கிக்கிடலாம். வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரேன் 4, 5, 6, 7. இது ஒரு நாணயம். கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணட்டுமா? 2 அன்னாஸ் இந்தியா 1917. 2 அணா. செல் அந்த அளவுக்கு டல் அடிக்கி. தெரியுதா? 1917 2 அணா. இப்போ நல்லா தெரியுது. இந்த பக்கம் சார்ஜ் 5th கிங் அண்டு எம்பரர். ஃபுல் கண்டிஷனான நாணயம். 1 ஹோல்டர் போட போகிறேன். இது 1908 2 அனாஸ் ஃபுல் சில்வர், 100% சில்வர். மொட்டராசாவில் இது 5வது சார்ஜ் கிடையாது, இது 7வது எட்வர்ட். 7th கிங் அண்ட் எம்பரர் 1908. ஆயிரத்தி 1919 1/4. பின்னால் வந்து ஒரு எரர், இந்த புள்ளியாக அந்த மெட்டல் வந்து அந்த மாதிரி ஒரு எரர் காயின். இது 1919 குவார்ட்டர் ரூபி. ஆயிரத்தி 1936 சார்ஜ் 5th தான், எல்லாமே ஃபுல் சில்வரு. 36 சார்ஜ் 5th கிங் எம்பரர். (1919) சார்ஜ் 5th கிங் எம்பரர். இந்த கருப்பு போக மாட்டேக்கு. இது ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1840 குவார்ட்டர் ரூபி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1840 குவார்ட்டர் ரூபி. இந்த பக்கம் விக்டோரியா மகாராணி இருப்பாங்க. விக்டோரியா குயின் டிவைடட் லெஜண்ட், கொண்டராணி இதுக்கு பேர். விக்டோரியா குயின் டிவைடட் லெஜண்ட்.
இது சார்ஜ் 5th கிங் எம்பரர், இயர் 1917, வெள்ளி நாணயம் 1917. இந்த சார்ஜ் 5th கிங் எம்பரர் பக்கத்தில் ஒரு பெரிய எரர் இருக்குது. இந்த இருக்கா, இதுக்கு பேர் ஸ்ட்ரக் எரர். தலைமுடியோ நரம்போ ஏதோ இந்த உலோகம் இந்த பிரிண்ட் அடிக்கிறதுல அது உள்ளே விழுந்துச்சுன்னா அதனுடைய படிமானம் இந்த நாணயத்தில் விழுந்துடும். அதனால் இது ஒரு ஸ்ட்ரக் எரர். 1917. அதுக்கு அடுத்தது சார்ஜ் 5th கிங் எம்பரர், இயர் 1918. இதில் 1917, 18, 19 3 வருஷம் வரிசைக்கு இருக்குது. குவார்ட்டர் ரூபியில் ஒரு 8 விதமான வெள்ளி நாணயங்கள் இந்த இருக்கு வருங்க. இது ஒரு 4, இங்கிட்ட ஒரு 4 இருக்குது. மொத்தம் 8 விதமான குவார்ட்டர் ரூபி. இப்போ ஒன்றுன்னா தனித்தனியாக காமிச்சோம்ல அந்த இது. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எதுவும் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க.